இப்போ நீங்கள் சமஸ்கிருத சிஷ்ய அபியான் திட்டங்கிறது வேறு, இந்த பிஎம் ஸ்ரீ மற்றும் தேசிய கல்வி திட்டம் மும்மொழி கொள்கை என்பது வேறு. ஆனால் இவர் முதலில் இந்த காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் கேட்கும்போது தமிழகத்திற்கான அந்த கல்வி நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்ற போது மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை நாங்கள் அந்த நிதியை ஒதுக்க முடியாது என்று அவர் ஆவேசமாக பதிலளித்தார் அந்த பேட்டியில். அதற்கு பின்னர் அடுத்து 2 பேட்டிகளிலுமே இந்த மாதிரி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் கூட இந்த தேசிய கல்விக் கொள்கை மற்றும் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டன, தமிழகம் மட்டும் இதை அரசியல் செய்கிறது என்று கூறினார். மற்றொரு பேட்டி. மூன்றாவதாக இன்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த கேள்வியை எழுப்பிய போதுதான் முதல்ல இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கு அவங்க ஒப்புதல் அளிப்பதற்கு முதலமைச்சர் தயாராகத்தான் இருந்தார். இந்த கேள்வி எழுப்பக்கூடிய இந்த எம்பிக்கள் கூட தயாராக தான் இருந்தாங்க. திடீர்னு அந்த திட்டத்தை மறுப்பதற்கான காரணம் என்ன, அந்த சூப்பர் முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார். முதலமைச்சரோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ இல்லாம இன்னொருத்தர் இந்த முடிவை எடுக்க முடியுமா சார், அல்லது எடுப்பதற்கு அந்த அனுமதிப்பாங்களா சார்? தாங்கள் செய்யக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின் விரோதமான செயல்களுக்கு அவர்கள் சமாதானம் கூற முடியாது. எனவே அதற்காக திசை திருப்பி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே திட்டமிட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசி வருகிறார். நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்னு காசி சங்கமம். காசி சங்கமம் என்பது யாத்திரை தானே போனாங்க. இங்க இருப்பவர்கள் எல்லாம் காசிக்கு போயிட்டு காசியில் இருக்கிற புனித நதியில நீராடுவது இதுக்கு தானே போனாங்க. புனித நீராட வந்த புனிதத்திற்காக வந்த ஒருவர்களிடம் ஏன் நிதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது? நல்ல வார்த்தை தானே பேசி அனுப்பணும். அது அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல ஏன் பேசினாருன்னா, திரு டொனால்ட் ட்ரம்பிடம் திரு நரேந்திர மோடி ஏன் மக்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்தார்களே, அதுவும் ராணுவ விமானத்துல, அதுவும் பகத்சிங்கனுடைய பூமியான அம்ரிஸ்டர்ல கொண்டு வந்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அந்த இடம் உள்ளிட்ட அம்ரிஸ்டர்ல கொண்டு வந்து ஒரு அந்நிய நாட்டினுடைய போர் விமானம் கொண்டு வந்து இறக்குதே, இது இந்திய மக்களுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் இல்லையா என்ற பிரச்சனை இருக்கிற நேரத்தில் அதை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசுங்க என்று திசை திருப்புவதற்காகத்தான் காசியில பேசுறாரு. இல்லனா காசி யாத்திரை போனவங்க கிட்ட போயிட்டு நீங்க நிதியை பற்றி, பள்ளிக்கல்வி நிதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் எழுதிருக்காரு. அதே போல இன்றைக்கு பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த திட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 கூறு 21க்கு நேர் எதிரானது சார். ஒரு கேந்திர வித்யாலயா பள்ளியை நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளின்றீங்க, இன்னொரு கேந்திர வித்யாலயா பள்ளியை பள்ளின்றீங்க. அப்போ பள்ளிகளுக்குள்ளே, ஒன்றிய பள்ளிகளுக்குள்ளே பாகுபாடு ஏற்படுத்துறீங்க. அந்த மாதிரி மாநில அரசை பார்த்து என்ன சொல்றீங்க, உங்க பள்ளிக்கூடத்துல 38,000 பள்ளிக்கூடம் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த 38,000 பள்ளிகள்ல சில 100 பள்ளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை மட்டும் பிஎம் ஸ்ரீன்னு அறிவி, அதுக்கு நான் திட்டம் கூட, அதுவும் 60%, மொத்தம் 40% மாநில அரசு போடணும். அந்த பள்ளிகள் மட்டுமே ஆகச்சிறந்த பள்ளிகளா. பிஎம் ஸ்ரீன்றது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. ரைசிங் இந்தியாக்கான ஸ்கூல்னா மத்ததுனா எந்த இந்தியாக்கான ஸ்கூல்? அப்ப மத்த பள்ளியில படிக்கிற குழந்தைகள் எல்லாம் யாரு? தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி என்ற கோட்பாட்டை வச்சிருக்கிறோம். சமமான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுக்கணும். சமமான கற்றல் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது என்று திட்டவட்டமாக தேசிய கல்விக் கொள்கை சொல்லுமையானால் அதை எப்படி தமிழ்நாடு ஏற்க முடியும்? எனவே அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 கூறு 21க்கு பிஎம் ஸ்ரீ எதிராக இருக்கிறதுனால் இதை ஏற்க முடியாதுன்னு சொல்றோம். 3 மொழி அப்படின்னு சொல்றீங்களே, அது அறிவியல் பூர்வமா அணுகுங்கள், கட்சி அரசியல் செய்யாதீங்க. தமிழ்நாட்டில் எதையோ எடுத்து அரசியல் செய்ய பாஜக பார்த்தது எதுவுமே பலிக்கலன்றதுனால ஏழை பிள்ளைகள் 3வது மொழி படிக்கிறது தப்பா? ஏழை பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்கு கல்லூரிகள் தரங்கன்னு கேட்கிறோம். ஏழை பிள்ளைகள் தமிழ் வழியில படிச்சுட்டு வந்திருக்காங்களா, அவங்க பிஏ படிக்கணும். ஹிந்தியில படிச்சாங்கன்னா பிஏ ஃப்ரீயா நடத்துவீங்களா? பிஎஸ்சி ஃப்ரீயா நடத்துவீங்களா? மக்கள் கேட்கறது என்ன? அரசு கல்லூரியில இடம் வேண்டும் கேட்கிறாங்க. 8 லட்சம் பேர் இப்போ +2 எக்ஸாம் எழுதி இருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேருக்கு மேல பாஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த 7.5 லட்சம் பேர்ல ஒரு 3 லட்சம் பேர் தொழிற்கல்விக்கு போயிட்டா கூட மிச்சம் இருக்கக்கூடிய 4.5 லட்சம் பேருக்கு நீங்க பிஏ, பிஎஸ்சி, பிகாம் சீட்டு, இது போன்ற இருக்கக்கூடிய பல்வேறு பட்டப்படிப்பு கொண்டாட சீட்டு அரசு கல்லூரியில கொடுக்க முடியுமான்னு மக்கள் கேட்கிறாங்க. என் புள்ள இங்கிலீஷ்ல படிச்சிருக்கா, என் புள்ள தமிழ்ல படிச்சிருக்கா, என் புள்ள தமிழ்லயே பட்டப்படிப்பு படிக்கணும்னா அதுக்கு முதல்ல இடத்தை கொடுன்னா நீங்க தனியார் கிட்ட கொடுக்கிற தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாக்கிட்டு அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகங்களை பலவீனப்படுத்தக்கூடிய பல்வேறு கூறுகளை தேசிய கல்விக் கொள்கையில கொடுத்துட்டு நீங்க 3 மொழியை பற்றி மட்டுமே பேசு. தனியாரிடம் கொடுக்கறதுல என்ன சார் இருக்கு? இந்த தேசிய கல்விக் கொள்கையில 30,000 இருந்து 60,000 உங்ககிட்ட பணம் இருந்தா உங்க பிள்ளையை தாராளமா கொண்டு போய் தனியார் கல்லூரியில சேர்ப்பீங்க. நான் கேட்கறது 2,000 ரூபாய் கவர்மெண்ட் ஹாஸ்டல் விடுதியில பணம் கட்ட முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கிறவனை பத்தி நான் பேசுறேன்.
இன்றைக்கு ஒரு சாதா 140 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுடைய நிலைமை என்ன என்பதுதான். 100 கோடி மக்களுடைய நிலைமை, அவங்க அன்றாட கூலிகளாக தினம் தினம் வாழ்க்கை போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. மாத சம்பளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊழியர்களாக இருக்கக்கூடிய இடத்த கூட 12,000 இருந்து 15,000க்குள்ள இல்ல வாடகை கொடுப்பாங்களா, இல்ல கரண்ட் பில் கட்டுவாங்களான்ற பிரச்சனை இருக்கும் பொழுது, உயர்கல்வியில குறிப்பாக பெண்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு போது எந்த செலவை குறைப்பாங்க? நீங்க சோறை குறைக்க முடியுமா? வீட்டு வாடகை குறைக்க முடியுமா? அப்ப கல்விதான் இல்லாம செய்கிறது. அப்ப தனியார் கிட்ட கொடுக்கும் பொழுது கட்டணம் அதிகமாக இருக்கும். தனியார் செலவு பண்ற அளவுக்கு கட்டணம் கேட்பாங்க. தனியார் செலவு பண்ற அளவுக்கு கட்டணம் கட்டுற அளவுக்கு மக்கள் கிட்ட பணம் இல்ல. 75 ஆண்டு கால இந்திய விடுதலைக்கு பிறகு நீங்க கூறு 41 அரசமைச்சட்டத்தின் கூறு 41 அரசின் பொருளாதாரம் மேம்பட்டால் அரசு கல்வியை உரிமையா கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அப்ப கல்வியை உரிமையா கொடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க கல்வியை சண்டை கிட்ட கொடுக்கற, சண்டையில போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்?